நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள். மகான் காரை சித்தர் மிகப்பெரிய மகானாக இந்த பூமியில் வாழ்ந்து பரமஹம்ச நிலையை அடைந்தவர். அப்பேற்பட்ட மகான் காரை சித்தரின் வரலாற்றையும் அவரது பெருமைகளையும் காரை சித்தரும் ஔஷதமும் என்ற தலைப்பில் இந்த நிகழ்ச்சிக்கு பேச வந்திருக்கிறார் காரை சித்தரின் மருமகளான சித்தர் வழி பாரம்பரிய ஸ்ரீமதி பானுமதி அவர்களை இந்த நிகழ்ச்சியில் கலந்துரையாடப் போகிறோம். வணக்கம் பானுமதி அவர்களே. ஆத்மா வணக்கம். எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம். காரை சித்தரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். மிகப்பெரிய மகான். அவர்களுடைய ஃபேமிலியில் சித்தர் வழியில் நீங்கள் பாரம்பரியமாக வந்துட்டு இந்த ஒரு வாய்ப்பினை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. ஸோ காரை சித்தர் மகானை பற்றி நேயர்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் மேம். நிச்சயமாக மகான் காரை சித்தரை பற்றி சொல்லணுன்னா, அவர் 1918 கும்பகோணத்தில் உள்ள நாகரசம்பேட்டைன்ற ஊரில் அவர் பிறந்தார். அவர் ராகவ ஐயங்கார்னு அவருடைய பெயர். பின்னாளில் காரைக்கோட்டை என்ற இடத்துல போய் நிறையா மிராக்கிளை பண்ணத்தினால அவருக்கு காரை சித்தர் என்று பெயர் வந்தது. இப்பேற்பட்ட மகான் சின்ன வயசுலேருந்தே இவர் நிறைய சித்து வேலையை செய்வார். எப்படின்னா 5ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படிச்சிருக்காரு. அப்போ பசங்களுக்குள்ள இப்படி கையை மூடி திறந்தா மிட்டாயை கொடுக்கறது, அந்த காலத்தில் இருக்கிற சாக்லேட்டு இந்த மாதிரி எடுத்து கொடுக்கறது, ஒரு கோலியை 4 கோலியை ஆக்கிறது, அந்த மாதிரி சின்ன வயசுலேயே அவர் நிறையா சித்து வேலையை பண்ணியிருந்தார். ஸோ பிறப்பிலேயே அவர் ஒரு பவர் பெற்ற சித்தராக தான் இருந்தார். ஒரு 10-15 வயதில் அவர் வீட்டை விட்டு ஓடி போயிட்டார். வீட்டை விட்டு ஓடி போய் நிறையா ஞானத்தை திருப்பதி காட்லலாம் சுற்றி, திருப்பதி காட்டில் சத்யசாய் பாபாவே பார்த்துருக்கதா சொல்லியிருக்காரு. அவருடைய பவர் நிறையான்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அப்பேற்பட்டவர் என்ன பண்ணியிருக்கார், தன்னுடைய 35 to 40 வயசில் இமாலயாஸில் போய் நிறையா ஞான வழியில் நிறையா தேர்ச்சி பெற்றிருக்காரு. அப்போ ஒரு சமயம் என்ன ஆச்சுன்னா, இமயமலையில் இவர் தியானம் பண்ணுறதுக்கு இந்திரஜாலா மலைக்கு போயிருக்கார். இந்திரஜாலா மலையில் போன போது ஒரு முனிவர் தவம் பண்ணியிருக்கார். இவர் போய் அங்கே உட்கார்ந்து தவம் பண்ணுறதுக்கு உட்காரும்போது இவருடைய கால் தெரியாத அந்த முனிவரை பட்டுட்டு, உடனே அந்த முனிவர் அப்படியே ஸ்லிப்பாகி கீழே விழுந்துட்டார். பார்த்தா இவர் ரொம்ப நடுங்கிட்டார். ராகவ ஐயங்கார் தான் அப்போ. நடுங்கிட்ட உடனே, ஐயோ முனிவருடைய சாபம் நம்மளுக்கு ஆயிடுத்தே வந்துடுத்தே என்னன்னு கலங்கின்னு இருக்கும்போது பார்த்தா இந்திரஜாலா மலைக்கு கீழே இந்திரஜாலா ரிவர் ஓடின்னு. இவர் கீழே அந்த ரிவரில் விழுந்து மேலே ஏறி தண்ணி சொட்ட சொட்ட மேலே வர்றார். வந்த உடனே இவரை பார்த்து, பயப்படாதப்பா, எனக்கு தீர முடியாத ஒரு முதுகுவலி, அந்த முதுகுவலி அந்தணன் ஒருவன் கால் பட்டாதான் அந்த சாப விமோசனம் அடையும். நீ எனக்கு சாப விமோசனம் அடைஞ்சு என்னுடைய முதுகுவலியை தீர்த்துட்ட, அதனால் உனக்கு என்னுடைய பவர் ஃபுல்லாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவர் ஞான தீட்சையை கொடுத்துட்டார். அதுதான் அன்னைக்கு தான் 24ஆம் தேதி மாலை 6லேருந்து 6:05. அப்புறம் அவர் தீட்சையெல்லாம் பெற்றுட்டு எல்லாமே அவருக்கு தெரிஞ்சுட்டு, ரசவாதம் முக்காலமும் அறிந்து எல்லாமே தெரிந்து அவர் இமயமலையிலேருந்து சென்னைக்கு வந்தார். சென்னைக்கு பல பெரியவங்ககிட்டலாம் இது பண்ணி நிறையா சித்து விளையாட்டுலாம் விளையாடி நிறையாட்டுக்கா. இவர் முக்கியமாக ரசவாதத்தை தெரியும். நிறைய குச்சி இந்த மாதிரி ஓலை இதிலெல்லாம் தங்கமாக்குவார். ஆனால் அதை கண்டவேணிக்கு எல்லாருக்கும் கொடுக்கறதோ இல்லை தானே உபயோகிக்கிறதோ எதுவுமே பண்ணது கிடையாது. கடைசி வரைக்கும் அவர் யாரிடையும் பொருள் வாங்கலை. கடைசியில் அவர் எதுவுமே விட்டு போகல.
குடும்பத்தார் கூட எதுவுமே விட்டு போகல. அப்போ என்ன ஆயிடுத்துன்னா, அவர் வந்து அவரோட வந்து திருப்பி நாகரசம்பேட்டைக்கு வந்தபோது அவங்க அப்பா வந்து ரொம்ப கிருஷ்ணமாச்சாரியார்னு பேர், ரொம்ப சீரியஸாக நோய்வாய்ப்பட்ட போது, நீ இந்த மாதிரி பண்ணிட்டியே, நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சுலோச்சனா அப்படின்ற ஒரு 20 வயசு என்னுடைய மாமியாரை கல்யாணம் பண்ணினார். ஆனால் இவர் வந்து 2 வருடம் தான் அந்த மனைவியோடு வாழ்ந்தார். அதில் ஒரு பொண்ணு ஒரு பையன். ஒரு பொண்ணு சுலோச்சனா, அவங்களுடைய பொண்ணு தான் ரேணுகா, பையன்தான் ரவிக்குமார் என்னுடைய கணவர். இந்த சமயத்தில் அவர் வந்து மறுபடியும் எல்லார்கிட்டேயும் நிறைய பண்ணார். கும்பகோணத்தில் நிறையா சித்து வேலைகளை பண்ணார், நிறைய நல்ல விஷயங்களை செய்தார். ஏழைகளுக்கு கல்யாணத்துன்னு கேட்டால் அந்த அளவுக்கு வேண்டிய பொண்ணு கொடுப்பாரு, பணம் கொடுப்பாரு, நிறைய அன்னதானம் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி சமயத்தில் தான் அவருக்கு வந்து அனுமார் காட்சி அளித்து அந்த கும்பகோணத்திலேயே குடமுருட்டி ஆற்றுக்கு மேலே தானே தன் கையால் நூல் வேலி பாலம் அமைத்து அந்த சிறகுகள்லாம் இதெல்லாம் சரி பண்ணி அங்கே போன போது ஆஞ்சநேயர் ரொம்ப உக்கிரகமாக அந்த பூமி அடியில் இருந்ததை இவர் எடுத்து சுயம்பா அதை எடுத்து அவர் உக்கிரத்தை அடக்கி சாந்தப்படுத்தினால ஆண்டாங்கோயில் என்ற அந்த ஊரை சாந்தவெளி என்று ஆயிற்று. ஸோ அந்த மாதிரி அந்த ஆஞ்சநேயர் கோயிலை உருவாக்கி ஜெயவீர ஆஞ்சநேயர் கோயில் ரொம்ப அற்புதமாக, அங்கே வராத பாடகர்கள், இவருக்கு பாட்டுனா ரொம்ப பிடிக்கும், நிறைய பாடகர்களுக்கு வந்து இவர் வந்து பிளஸ் பண்ணி அவங்கள நிறைய சிறந்தவர் ஆக்குனது. இந்த மாதிரி பல சித்து வேலைகள், பல வேலைகள் செய்தார். அப்பேற்பட்ட முக்கியமான இன்றளவும் அந்த ஆஞ்சநேயர் கோயில் வந்து ரொம்ப அற்புதமாக பிரசித்தி இருக்குது. அங்கே போய் தேங்காய் கட்டணும், நினைத்த காரியம் அந்த ஜெயவீர ஆஞ்சநேயர் கோயிலை இன்னைக்கு வரைக்கும் நடந்திருக்கு. அவர் 64 தன்னுடைய எல்லா மிராக்களும் செய்திருக்காரு. 64 தான் அவர் வந்து மறைந்தார். அந்த அஸ்தியை எடுத்து தான் அந்த ஆஞ்சநேயருக்கு பின்னால் வந்து அவருடைய அதிஷ்டானம் இருக்குது. இன்றளவும் அந்த குடமுருட்டி ஆற்று மேலே ஒரே ஆலமரம் 5 ஏக்கர் ஃபுல்லாக பரவியிருக்கும். அது கீழே அந்த ஆஞ்சநேயரும் அந்த அதிஷ்டானமும் இருக்கும். இதில் ரொம்ப முக்கியமாக என்னென்னா, காரிசித்தர் வந்து ஒரு மந்திர ஸ்லோகத்தை சொல்லியிருக்கார். அவருடைய ஃபோட்டோவையும் அந்த ஸ்லோகத்தையும் டெய்லி சொல்லி ஊதுவத்தி ஏற்றி அவருக்கு ஏதாவது பிரசாதம் பண்ணி வணங்கினா நம்ம நினைத்தது நடக்கும். அதில் முக்கியமாக அவர் வந்து குரு கிட்ட தீட்சை பெற்ற அந்த 24ஆம் தேதி 6 to 6/5 உலகம் முழுவதும் அவங்கவுங்க டைமுக்கு அவரை நினைத்தால் நிச்சயமாக எல்லா விஷயங்களும் நடக்கும். ரொம்ப வருடங்களாக எல்லோரும் அவர்கிட்ட வந்து அருள் பெற்று எல்லாம் நல்லா நடந்திருக்கு. முக்கியமாக இந்த 24 வேண்டனா அடுத்த 24 நடக்கும்னு சொல்லுவாங்க. அப்படி நடக்கலைனாலும் அவர் நம்மளுக்கு பீஸ் ஆஃப், அதாவது காசு பணம் நம்மளுக்கு முக்கியம் கிடையாது, நம்மளுக்கு மன அமைதி தான் ரொம்ப வேணும். பீஸ் ஆஃப் மைண்டு கொடுக்கறதுல அவருக்கு நிகர் அவர் தான். அதனால் என்னிடம் வந்து அவருடைய ஸ்லோகம், அவருடைய ஃபோட்டோ வாங்கி இந்த 24ஆம் தேதி எல்லோரும் வணங்கி நல்ல அருளை பெறுறாங்க. மகான் காரிசித்தரை பற்றி ரொம்ப அழகாக பேசியிருந்தீங்க. அது முக்கியமாக 24ஆம் தேதி அவருக்கு வந்து அந்த அவர் ஞான தீட்சை வாங்கிய அந்த குரு தீட்சை வாங்கிய அந்த நேரம் வந்து யாரெல்லாம் ப்ரே பண்ணுறாங்களோ அந்த நேரத்தில் அந்த பிட்வீன் 6 to 6:30 அப்போ ரொம்ப அந்த 5 நிமிஷம் ரொம்ப அமைதியாக இருக்கும். 6 to 6:05 ஆமாம், 6லேருந்து 6:05 வரை வேர்ல்டு ஃபுல்லாக பண்ணுறாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க அமைதியாக இருக்கும். ஏன்னா அவர் சூட்சம ரூபத்தில் அங்கே வருவார். அதனால் அதை வந்து எல்லாரும் நேர்கள் அனைவருமே அதை பயன்படுத்தி கொள்ளலாம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். 6 to 6:05 நம்ம எவ்வளோ வேலைகள் இருக்கும், அந்த 5 minutes உட்காந்து அந்த நம்மளுடைய அதுவும் கொடுப்பனை இருந்தால் தான் அந்த 24 காலையில் வரைக்கும் எல்லாரும் ஞாபகம் வராது. நிறைய பேருக்கு ஞாபகம் வராது, அப்புறம் வருத்தப்படுவாங்க. பரவாயில்ல, அடுத்த 24 வணங்குங்கோ, டெய்லி வணங்குங்கோ, அவர் நிச்சயமாக வருவாருன்னு சொல்லுவேன். நேர்களுக்கு பயனுள்ள ஒரு விஷயம். இன்னொன்று வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க, அவர் கனக வைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூலை எழுதியிருக்காரு. பொக்கிஷமாக உள்ள நூல் அது, நானும் பார்த்துருக்கேன்.
ஸோ அதை பற்றி இந்த கனக வைப்பு காரை சித்தரோடது. ஸோ இதை பற்றி சிறிது நேயர்களுக்கு சொல்லுங்கள் மேம். நிச்சயமாக இவர் வந்து அந்த இமயமலை திருப்பதி மலை 60-64 போகும்போது இந்த கனக வைப்புன்றத நூலை எழுதியிருக்கார். இது வந்து ஒரு பொக்கிஷம் அப்படின்னே சொல்லலாம். இதில் வந்து வைப்பு முறையில் நீர்நிலை வைப்பு, ஆன்ம வைப்பு, கடவுள் வைப்பு அப்படின்னு வைப்பாக எழுதியிருக்கார். தமிழில் பாடலாக தான் எழுதியிருக்கார். ஆனால் அது ஒரு பாடலே 10 விதமாக புரிஞ்சு கொள்ளலாம். ஸோ இதுக்கு மொழிபெயர்ப்பும் பண்ணியிருக்கோம், கொஞ்சம்தான் பண்ணியிருக்கோம். அதுலேயே இந்த இதுவும் இருக்குங்களா, பாஷ்யமும் இருக்குது இல்லையா? எது இதனோட விளக்கமும் இதுலேயே இருக்கு? இல்லை, விளக்கம் கிடையாது, தமிழ் மொழியில் தான் இருக்கும். சில பேர் வந்து சில பாடல்களுக்கு இது பண்ணியிருக்கார். முக்காலத்தை பற்றி இப்போ இந்த கொரோனா வருது, எரிமலை வருது, எல்லாம் வருதை வந்து 60-64 சொல்லிட்டு இருக்காரு. அற்புதமான இந்த பொக்கிஷத்தை எல்லோரும் வாங்கி நம்ம வந்து ராமாயண மகாபாரதத்தை எப்படி நம்ம புக்கை வைக்கிறோமோ அந்த மாதிரி இந்த புத்தகத்தை வச்சுக்கலாம். இதில் இன்னும் முக்கியமானது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கடவுளை வச்சு அவங்க தன்னுடைய வேலைகளை, தன்னுடைய பவரை, சக்தியை கூடிப்பாங்க. அந்த மாதிரி இவர் வந்து பாலாம்பிகை தன் மனக்கண்ணால் சொன்னதை அப்படியே வரைந்து நம்மளுக்கு கொடுத்ததை இந்த புத்தகத்தில் பார்க்கலாம். அற்புதமான பாலாம்பிகை. மற்ற பாலாம்பிகை மாதிரி இல்லை. ஆக்சுவலி சித்தர்கள்லாம் வாழை தாயின்னு வச்சு தான் அவங்க பாலாம்பிகை வணங்குவாங்க. ஸோ அதை பற்றி அந்த ஃபோட்டோவையும் கொடுத்து இந்த புத்தகத்தில் அது பாடலோடு ஆரம்பிச்சிருக்காங்க. அற்புதமான இந்த பொக்கிஷத்தை எல்லோரும் வாங்கி பயனடையலாம். அடுத்தது வந்து இந்த காரை சித்தரை பற்றி சொல்லணுன்னா சொல்லிகிட்டே இருக்கலாம். அதனால் 3 வருடங்களுக்கு முன்ன அவர் வந்து எனக்கு ஒரு உத்தரவு கொடுத்தார். உத்தரவு அப்படின்னா சில தாட்ஸ் தான். நிறைய பேர் வந்து ஒரு தாட்ஸ் தான் எனக்கு வந்து சித்தர் நிறைய உத்தரவு கொடுத்து நிறைய வியாதிகளையும் தீர்த்திருக்கேன். நிறைய பேர் பிரச்சனையும் அவர் சொன்னதை சொல்லியிருக்கேன். அது கூட கொடுப்பனை அடைந்தால் தான் அவர் சொல்லுவாரை தவிர எல்லாருக்கும் சொல்ல மாட்டார். அந்த மாதிரி 3 இயர்ஸ் கழிச்சு எனக்கு என்ன உத்தரவுனா, இதே கோல்டன் லே அப்படின்ற பெயரில் ஒரு சேனல் ஆரம்பிக்க சொன்னார். ஸோ கோல்டன் லேன்ற ஒரு சேனலை ஆரம்பித்து அதில் அவர் ஆக்சுவலி ஆன்மீகம், மருத்துவம், ஜோதிடம் போட சொன்னார். நான் வந்து ஆன்மீகத்தை பற்றி, சித்தரை பற்றியும் நிறைய சொல்லியிருக்கேன், நிறையா கோயில்களை பற்றி சொல்லியிருக்கேன், மற்ற சித்தர்களை பற்றியும் சொல்லியிருக்கேன் இந்த 3 வருடங்களாக கோல்டன் லே சேனலில். அதுக்கப்புறம் இது மருத்துவம் அப்படின்னும்போது முத்ராஸ் மூலம் எப்படி நம்ம சிட்கா வைத்தியம், முத்ராஸ் மூலம் எப்படி வந்து நம்மளுடைய வியாதியை உட்காந்து செய்யலாம். ஏன்னா மருந்தை விட நம்ம மெடிடேஷன், யோகா, இந்த மாதிரி முத்ராஸில் நிச்சயமாக நம்ம மனநிலை சரியானாவே உங்களுக்கு வந்து நம்மளுக்கு வியாதியே கிடையாது. அந்த நிலையை நான் மருத்துவ குறிப்பில் நிறைய சொல்லியிருக்கேன். ஜோதிடம் மட்டும் நான் எடுக்கலை இவ்வளோ நாள். ஏன்னா எல்லாரும் தான் ஜோதிடம் சொல்கிறாங்க. பட் மக்களுக்கு உபயோகமாக ஜோதிடம் சொல்லணும், சரியாக சொல்லணும் அப்படின்னு சிறந்த ஜோதிடர்களை கொண்டு எல்லாத்த பற்றியும் இப்போ சொல்லவிருக்கிறேன். கூடிய விரைவில் ஜோதிடத்தை பற்றியும் கோல்டன் லேல பார்க்கலாம். ஸோ எல்லோரும் கோல்டன் லே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் பார்த்து மகிழ்வீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ காரை சித்தரும் ஔஷதமும் அப்படின்ற தலைப்பில் தான் நம்ம பேசலாம்னு சொல்லியிருந்தோம். காரை சித்தரை பற்றி நிறைய சொல்லியிருக்கீங்க, கனக வைப்பு அவரோட நூலை பற்றி சொல்லியிருக்கீங்க.